புதிய விதி இனி சிம் கார்டு இல்லாமல் வாட்ஸ்அப், டெலிகிராம் இயங்காது. இந்தியா இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதிவேக பாய்ச்சலில் சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அதற்கு இணையாக சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன. டிஜிட்டல் பணம் பறிப்பு, வெடிகுண்டு மிரட்டல், பாலியல் தொந்தரவு என இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாட்டில் சுமார் 46.7 கோடிக்கும் அதிகமானோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். சைபர் குற்றங்களில் எண்ணிக்கை ஆண்டுக்கு சராசரியாக 50% வரை அதிகரிப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவிக்கிறது. டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்பட பெருநகரங்களில் கணினி, கைபேசி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக 35 வகையான சைபர் குற்றங்கள் ஆண்டுக்கு 17%லிருந்து 20% வரை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனை மத்திய, மாநில அரசுகள் கருத்தில் கொண்டு பெண்களையும் ஆன்லைன் மோசடிகள் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்க சிறப்பு சட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தகவல் தொடர்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு வழிகாட்டல்கள் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறை விதிகளின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் பயனர்கள் அடையாளம் காண வசதியாக மொபைல் எண்ணை பயன்படுத்தி செயலி அடிப்படையிலான தொடர்பு சேவைகளை வழங்க தொலைத்தொடர்புத்துறை நிறுவனங்கள் அறிவுறுத்தப்படுகிறது. தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்ட தொலைத்தொடர்பு சைபர் பாதுகாப்பு திருத்த விதிகள் 2025 ஒவ்வொரு வாட்ஸ்அப் கணக்கும் எப்போதும் செயலில் உள்ள சிம் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறுகிறது. டிஜிட்டல் தளங்களில் கடுமையாக அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடி, ஆள் மாறாட்டம் மற்றும் ஸ்பேமை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட 90 நாட்களிலிருந்து செயலி அடிப்படையிலான தொடர்பு சேவைகள் சாதனத்தில் செயல்பாட்டில் உள்ள சிம் கார்டுடன் தொடர்ந்து இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனை குறிப்பிட்ட செயலில் உள்ள சிம் இல்லாமல் செயலியை பயன்படுத்த இயலாது அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த விதிமுறையின் கீழ் வாட்ஸ்அப் மற்றும் இதே போன்ற சமூக வலைதள பயன்பாடுகளுக்கு 90 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும். புதிய கட்டமைப்பு ஒவ்வொரு 6 மணி நேரத்திற்கும் பயனர்களை தானாகவே வெளியேற்றும். அணுகலை மீண்டும் பெற பயனர்கள் QR கோட் குறியீட்டை ஸ்கேன் செய்ய வேண்டும்.